ஓகே ஓகே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் வந்து நம்ம 4வது பார்ட் பஜகோவிந்தம் பார்க்குறோம். அதாவது 4வதுங்கிறது மாத்திரம் இல்லை, கன்க்ளூடிங் பார்ட். ஒரு 6 ஸ்லோகங்கள் தான் இருக்குது. அதோட பஜகோவிந்தத்தை நம்ம ஃபார் தி டைம் பீயிங் முடிச்சுக்கிறோம். அது நம்ம போன வாரமே ஒன்று பார்த்தோம். அதாவது ஒரு மனிதன் வந்து வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழி என்ன அப்படிங்கிறத இங்கே ஆதிசங்கரர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றார். நீ வந்து எப்போதும் இறை நம்பிக்கையோட இறைவனை வணங்கி கொண்டே இறை நம்பிக்கையோட மனதில் எப்போதும் உன்னை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வகுத்து கொண்டாய் என்று சொன்னால் உனக்கு வந்து பிற்காலத்தில் உன்னுடைய கடைசி அந்திம காலம் வரும்போது உனக்கு அது வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு திடீர்னு இறை ஞாபகமெல்லாம் வராது. அதனால படிப்படியாக உன்னை வகுத்து கொண்டு வரணும். அப்படி அதுக்கு அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையை வந்து விளையாட்டுத்தனமாக விளையாடாதே. எது முக்கியம், எது உன்னுடைய கோல்ங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நீ என்ன பண்ணுற, ஒரு கந்த துணியை கட்டிட்டு ஒருத்தர் போகிறார், அவர் வந்து ஏதோ கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க அவர் யோகியாக இருக்கிறார். அவர் உள்ளத்துக்குள்ள அவர் குழந்தையை போல அவர் யோகியாக இருக்கார். அவரோட மனசில் எப்போதும் இறைவன் இருக்கிறதுனால ஆனந்தம் நிறைஞ்ச மனசோடு அவர் இருக்கார். அந்த யோகியை பார்த்து நீ வந்து சாதாரணமாக இருந்துட்டு அவரை பார்த்து நீ சிரிக்கிற. ஆனால் அது தப்பு இல்லையா? ஏன்னு சொன்னால் அவர் ஆக்சுவலாக உன்னை பார்த்து அவர் சிரிக்கிறார். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்முடைய எக்ஸ்பைரி டேட் எப்போன்னு தெரியாது. we all know our date of birth. we cannot கணிக்க முடியாது. we cannot predict our expiry date of expiry நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே பிறந்த நாள்லேருந்தே இது உண்டுன்னு தெரியும் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம வந்து எப்போதும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஆத்ம ஞானத்தில் போகாமல் நீ விளையாட்டுத்தனமாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்லித்து, அடுத்தது சுரேந்திர அவருடைய இது வந்து கஸ்துவம் கோகம் குத ஆயாதக, இதுவும் நம்ம போன வாரம் பார்த்தது தான். நீ வந்து உன்னுடைய விளையாட்டுத்தனமான இதனுடைய கண்டினியூவேஷன் தான் அது. உன்னுடைய நீ எப்போதும் உன்னை பற்றி நினச்சிப்பாரு. நான் யார், என்னோட அப்பா அம்மா யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கேன், என்னுடைய கோல் என்ன, இதெல்லாம் வந்து நீ வந்து நினச்சி பார்த்தேன்னு சொன்னால் உனக்கு இந்த உலகமே ஒரு கனவு, ஒரு மாயை என்பது உனக்கு ஒரு நினைவு வரும். அப்படி உனக்கு உணர்ந்துட்டேன்னு சொன்னாக்க உனக்கு நிம்மதியான ஒரு மனசு வரும். அதனால் இந்த ஆசைகள் உலகத்தம இதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ, இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை. என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியது இறைவனுடைய காருண்யம் ஒன்று தான். இறைவனை அடைவது தான் நம்முடைய எய்மாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த உலகத்தில் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. உலகத்தை ஆப்ஜெக்டிவாக பாரு, சப்ஜெக்டிவாக பார்க்காதே. அது அப்படி பண்ணினேன்னு சொன்னால் உனக்கு ஈஸியாக முக்தி அடையலாம். அதுக்கு வழி பஜகோவிந்தம். ஒவ்வொரு ஸ்லோகம் முடிஞ்ச உடனே பஜகோவிந்தம் ரிப்பீட் ஆகும். அடுத்தாப்புல மேதா திதி, அதுதான் இந்த வாரம் ஆரம்பிக்க வேண்டியது. மேதா திதி என்கிற ஒரு ஆச்சாரியர், அவர் சொல்கிறத கேட்போம். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகிறது. எல்லாருமே ஆச்சாரியருடைய சிஷ்யர்கள். அவர் சொல்கிறத பார்ப்போம். துவயி மயி சர்வத்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மை அசகிஷ்ணு சர்வஸ்வன் நபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோ சுஜ பேத ஜானம். நீ என்ன பண்ணுற, யார்கிட்ட கோச்சிக்கிற, எதுக்காக கோச்சிக்கிற? ஒருத்தர்கிட்ட உனக்கு கோபம் வருது, குப்பியசின்னு சொன்னால் கோபம். அர்த்தம் இல்லாமல் இந்த கோபம் ஏன் வருகிறது? நீ யாருக்கிட்ட கோவிச்சுக்கிறியோ அவரும் நீயும் ஒன்று தானே. உனக்கே எல்லாமே விஷ்ணு என்னும்போது எல்லாமே பரமாத்மா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குங்கிற போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய அதே விஷ்ணு தானே அவர்கிட்ட இருக்காருங்கிறது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? சரி, நான் இதை வந்து உனக்கு புத்தி சொல்ல வந்தேன்னு சொன்னால் நீ என்கிட்ட நீ இன்டாலன் மை அசகிஷ்ணு, மை என்ன வந்து அசகிஷ்ணுன்னு சொல்கிறியே, எனக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லைன்னு நீ என்ன பார்த்து சொல்கிறியே, நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறையே. இதை ஒரே ஒரு நிமிஷம் நீ யோஜனை பண்ணிப்பாரு. உனக்கும் உன்னுடைய தம்பி, லெட்டஸ் திங்க், உன்னுடைய சொந்த தம்பி அல்லது தங்கை, ஒரு வீட்டில் அப்பாவுடைய சொத்து இருக்குது,
இல்லை அம்மாவுடைய பாத்திரங்களோ நகைகளோ இருக்குது. இதுக்கே அடிச்சுக்கிறேள். உங்ககிட்ட இருக்கிறது எங்கிட்ட இருந்தாப்புல தானே, இல்லை எங்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறதுல வந்து இருக்கக்கூடிய ஆனந்தம் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? அதை விட்டுட்டு இதே ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தைகள் ஒருத்தருக்கொத்தர் ஏன் அடிச்சுக்கிறேள்? சரி, அது போகட்டும். பக்கத்தில் எதிர்க்க உள்ள வாழ்ட்டெல்லாம் ஏன் உனக்கு வந்து அந்த மாதிரி உனக்கு ஒரு விரோதமான பாய்மை அதுக்கு அடுத்தாப்புல வரும். சத்ரோ மித்ரே வரும், அடுத்தது அதில் வரும். அதே மாதிரி நீ வந்து இந்த மாதிரி விரோத மனப்பான்மை இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஒரு எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஆச்சாரியர் எழுதியிருக்கணும். மேதாதிதிங்கிறவர் தான் இதையும் எழுதியிருக்கணும்னு தோன்றது. ஏன்னா அதுக்கு ஆச்சாரியர் பேர் போடலை. அதுவும் இருக்கலாம். நீ வந்து இந்த மாதிரி உறுதியான மனதோட எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை, அதனால நான் கொடுத்துடுறேன், விட்டு கொடுத்துடுறேங்கிற எண்ணம் உனக்குள்ள வந்துடுத்துன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ஒன்றுதான் என்கிற எண்ணம் வந்துடுத்துன்னு சொன்னா, அப்புறம் உனக்கு மனசுல பேத புத்தி தோணாது அப்படின்னு சொல்ற. அடுத்ததும் அதே தான். சத்ரோ மித்ரே புத்திரே பந்தவ் மா குரு யத்னம் விக்கிரக சந்தவ் பவ சமச்சித்த சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்யச்சிராத்யதி விஷ்ணுத்துவம். உனக்கு வந்து எப்போதும் நிரந்தரமான விஷ்ணுத்துவம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு விஷ்ணுத்துவம் மீன்ஸ் ஐ ஆம் விஷ்ணு, ஐ ஆம் காட் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் மீ. அவனும் அதே காட் தான்ங்கிற எண்ணம் உனக்கு வரணும்னா, இவன் வந்து எனக்கு விரோதி, அவன் எனக்கு வந்து சத்ரு, இவன் எனக்கு மித்ரன், இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பந்து, அவன் என்னுடைய விரோதி, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்குள்ள விரோதம் இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு காரணம், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால விரோதம் வருது, பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலாம். நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவா. ஒரே குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, ஒரே மனித இனத்தில் பிறந்தாலும் சரி, நீர் அடித்து நீர் விலகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஆகாத, உன் முகமொழி கூட கிடைக்கப்படாதுங்கிற விரோதம் வந்து அது வந்து ராவணனுக்கு இருந்து, அந்த மாதிரி ராட்சச குணம் உள்ளவாளுக்கு இருக்குமே தவிர உன்னை மாதிரி உள்ளவாளுக்கு அது இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருக்கிறவனுக்கு என்ன கதி வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால நீ வந்து இந்த மாதிரியான சிந்தனைகளை விட்டுடு. அதாவது சமச்சித்த துவம் பவ, சர்வத்திர எப்போதும் நீ துவம் சமச்சித்த பவ. அது அந்த சென்டென்ஸ் அப்படியே சென்டென்ஸை மாற்றி போட்டோம்னா வந்துடும். துவம் சர்வத்திர சமச்சித்த பவ, நீ எப்பவுமே பேலன்ஸ்டு மைண்டோட இரு. இது பகவத்கீதையில வரும். சுகம் துக்கம், நண்பன் எதிரி, இந்த எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டுடு. காமம் குரோதம் எல்லாத்தையும் உன்னை விட்டுடு. இது எல்லாம் இல்லாமல் நீ வந்து பேலன்ஸ்டு மைண்டோட இரு. ஏன்னு சொன்னா, நீ எப்போ வருது இந்த இதெல்லாம் என்னோடது அவனோடதுங்கிற எண்ணம் வருது. எதையுமே நீ உன்னோடையது நான்ங்கிற அந்த சப்ஜெக்டிவாக பார்க்கும்போது அது அப்படித்தான் இருக்கும். நீ அப்படி பார்க்காதே, இந்த உலகத்தை ஆப்ஜெக்டிவாக பாரு. உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ இங்கே இது சுற்றி இருக்கிறது பூரா ஒரு ட்ராமா. எப்படி நம்ம டிவியில் பார்க்குறோம், ஒரு ட்ராமா பார்க்குறோம், இல்லை ஒரு சினிமா பார்க்குறோன்னா அதில் உள்ள கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம். பார்த்தா அந்த கொஞ்ச நாளைக்கு அவள் வந்து நிஜமான கேரக்டர்ஸ் மாதிரியும் நம்ம முன்னாடி வந்து அவள் அழுதா நமக்கு அழுக வருது, அவள் சிரிச்சா. இது இந்த இன்வால்மெண்ட்டு டிவியில் இருக்க விஷயத்துலேயே இருந்ததுன்னா we know it is only a picture. டிவி அணைச்சா அது போயிட போகிறது. இவ்வளவுதான் வாழ்க்கையும். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா வாழ்க்கையும் முடிஞ்சு போயிட போகிறது. அதை விட்டுட்டு நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கீங்க. அதை விட விசேஷமாக என்னதுன்னா ஜட்ஜ்மெண்டல், பீயிங் ஜட்ஜ்மெண்டல். இன்னொருவருடைய பிறருடைய குறைகள் மட்டுமே காணப்படுகிறது. அவளுடைய நல்லதை பற்றி நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? நன்மையை நினை. சரி, அது வேண்டாம், பிறரை பற்றி நீ உனக்கு என்ன வேலை? உனக்கு உன்னுடைய பிராரப்தங்கள் எத்தனையோ இருக்குது, உன்னுடைய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பிறர் எப்படி இருக்கா, அவர் அந்த தப்பு பண்ணினார், இந்த தப்பு பண்ணினாருங்கிறதெல்லாம் ஏன் நினச்சிட்டு இருக்கேன்? இந்த ஆராய்ந்து கொண்டிருக்கிறதுல நீ வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல நாட்களை வீணாக்காதே. மேன் இஸ் ஏ பண்டில் ஆஃப் ஆப்போசிட்ஸ். ஸோ இதிலேருந்து இந்த ராக துவேஷம் இதிலேருந்தெல்லாம் நீ உன்னை விடுவித்துக்கொள். பி பேலன்ஸ்டு. எந்த கஷ்டம் வந்தாலும் அப்போது இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எந்த துக்கம் எந்த கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுட்டே அதை ஃபேஸ் பண்ணத்தான் போகிறேன். எத்தனை வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணத்தான் போகிறேன். அதுக்குள்ளே சக்தி ஆண்டவன் உனக்கு கொடுக்குறார். ஒன்லி திங் இஸ் பஜ கோவிந்தம்.
அந்த சக்தி உனக்கு தானாகவே வரும். ஏன்னா உனக்கு சக்தி, உனக்கு தாங்க முடியாத எந்த கஷ்டமும் இறைவன் உனக்கு கொடுப்பதில்லை. அதை நீ புரிஞ்சுக்கோ. பிரசவ வேதனைங்கிறது அப்படி அந்த கொஞ்ச நாள் உயிர் போயிட்டு தான் அது புனர்ஜன்மம் தான். ஆனாலும் கூட அதை தாங்கிக்கிறாளே ஒரு பெண், அந்த வலியை எப்படி தாங்கிக்கிறா? அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அசந்து போயிடுறது. அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆன உடனே அடுத்தாப்புல ஒரு குழந்தை வேணும்னு ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுறா இல்லையா? நான் சொல்றது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில குழந்தைகள் பெற்று அதுகளை வளர்க்கணும் என்கிற பொறுப்புணர்வு உள்ள பெண்களை பத்தி. இன்னைக்குள்ள கேரியர் ஓரியன்ட் இல்லை, அந்த மாதிரி சொல்றேன். பெண்ங்கிறது அந்த குழந்தை பெறும்போது படக்கூடிய அந்த வேதனை இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடாக உலகத்துல எதையும் சொல்ல முடியாது. ஆனா அதை அவள் தாங்கும்படியாக இறைவன் அவளுக்கு சக்தி கொடுத்துருக்கான் இல்லையா, அதை பத்தி நினைச்சு. அது மாதிரி எல்லா கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய சக்தி உனக்கு மனசுல இருக்கு, உனக்கு உடம்புல இருக்கு. ஒன்லி திங், அந்த சமயத்துல எதுவும் இல்லைனாலும் அந்த சுவாமியுடைய பாதார விந்தங்களை நினைச்சுட்டேன்னு சொன்னா, பஜகோவிந்தம் அல்லது ஓம் நமசிவாய், உனக்கு எந்த கடவுளை நினைக்கிறியோ அவரை நீ மனசுக்குள்ள, யார் உன்னுடைய இஷ்ட தெய்வமோ அவரை நீ மனசுக்குள்ள நினைச்சுட்டேன்னு சொன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி வரும். அனஸ்தீஷியான்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி நம்ம சுஸ்ருதர் அந்த மாதிரியான பெரிய பெரிய வேத காலத்தில் இருந்தக்கூடிய வைத்தியர்கள் இல்லையா, சுஸ்ருதர் சரசரா அவர் எல்லாரும் என்ன பண்ணுவா, ஆப்ரேஷன் பண்ணுவா. அப்போவும் சர்ஜரி எல்லாம் இருந்தது. அவன் அனஸ்தீஷியா ஒன்றும் கொடுக்கல. அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த மனிதனுக்கு இருந்திருக்கு இல்லையா. ஒரு சின்ன கத்தி பட்டாலே நம்மளால தாங்க முடியல, எப்படி தாங்கியிருக்கா பாருங்க. அதை தாங்க முடிஞ்சிருக்கு இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், அது தாங்க முடியும்னு அர்த்தம். முடியாத என்னால் இந்த மாதிரி தாங்க முடியலையேன்னு சொல்லவே வேண்டாம். எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜில் நீ தாங்குவை, நீ அதையும் இதுவும் கடந்து போகும், நீ போகத்தான் போற, அதை புரிஞ்சுக்கோ. அடுத்ததாக பாரதி வம்சர்ங்கிறவர் சொல்றத பார்ப்போம். இதுவும் திருப்பியும் பகவத்கீதையை தான் ரிஃப்ளெக்ட் பண்றது. காமம் குரோதம் லோபம் மோகம் த்யக்த்வாத்மானம் பாவய கோகம் ஆத்மஜான விஹீனா மூடாக தே பச்சியந்தே நரக நிகூடாக. இந்த மனிதன் வாழ்க்கையில் இருக்கும்போதே நரகத்தில் வேக வைக்கப்படு. பச்சியந்தேன்னு சொன்னால் குக்குடுன்னு அர்த்தம். ஹீ இஸ் பீயிங் குக்டு இன் ஹெல் even while he is alive, or even when he attains மோட்சம், அட்டைன்ஸ் சொர்க்கலோகம் கிடைக்கிறது புண்ணியம் செய்திருக்கான்னு சொன்னால் கூட அவன் வாழ்நாள் பூராவும் வாழ்க்கையை முறிந்த பிறகும் எல்லா லோகத்திலையும் நரகம் இருக்கும் அவனுக்கு. ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்கணும். காமம் குரோதம் லோபம் மோகம். காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு நம்ம 6 சொல்கிறோம் இல்லையா. இதில் 4 சொல்லியிருக்காரு அவர். காமங்கிறது விருப்பம், எதையும் ஆசைப்படுறது. இந்த ஆசை மனசுக்குள்ளே வந்ததுன்னா இது பகவத்கீதையில் வரிசையாக சொல்லியிருப்பார். காமாத் குரோதாத், குரோதாத் மோக அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி காமத்திலேருந்து காமம் கிடைக்கல, நீ நினச்சது நடக்கலை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாதாரண ஒரு டிவிஎஸ் மாருதியாக இருக்கும், இல்லை டிவிஎஸ் 50 இருக்கும். அந்த ஸ்கூட்டரை கொடுத்துட்டு ஒரு பெரிய ஸ்கூட்டர் வாங்கணும்னு நீ நினைக்கிற, அதுக்கு மேலே இன்னொன்று போகணுங்கிற. இந்த மாதிரியான ஆசை வரும்போது அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வரக்கூடியது கோபம் குரோதம். கோபத்துக்கும் குரோதத்துக்கும் வித்தியாசம். குரோதங்கிறது அடக்க முடியாத ஒன்று. அது எந்த அளவுக்கு போகும்னா துரியோதனன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அவன் எப்படி போனான் பாருங்க, ஒரு கட்டாந்தரையை கொடுத்தான் அண்ணாக்கு. யுதிஷ்டனுக்கு அவர்கள் கொடுத்தது அந்த காண்டவ பிரஸ்தம்ங்கிறது கட்டாந்தரை, அதில் ஒன்றும் வராது. அந்த இடத்துல இவ 5 பேரும் போய் வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணர் அண்ட் பலராமர், அவன் அழகான ஒரு மாளிகை, ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி அற்புதமாக நடந்து அதில் வருமானத்தை பெருக்கி, ஒரு நாட்டுக்கு வருமானம் வேணும் இல்லையா, வருமானத்தை பெருக்கி அவ்வளோ பெரிய ஒரு யஜ்ஞத்தை நடத்த முடிஞ்சது. ராஜசூய யஜ்ஞத்தை அவளால் நடத்த முடிஞ்சது. அப்படி ஒரு கொட்டுறா இல்லை அவளுக்கு தனத்தை. இவனால் அதை அந்த கட்டாந்தரையை கொடுத்துட்டு பேசாமல் இருந்தவன் அந்த ராஜசூய யாகத்துக்கு அவளுடைய செல்வ செழிப்பை பார்த்து அந்த மயனுடைய அந்த அரண்மனையெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு பொறாமை வருது. அதுதான் காமாத் குரோதம். அந்த குரோதம் எதில் கொண்டு விடுறது, தியூத கிரீடையில் கொண்டு விடுறது இல்லையா.
அது அது கடைசியில் பாண்டவர்களுக்கு தான் அது கஷ்டமாக முடிகிறது. அப்படியே எல்லாத்தையும் வாங்கினானே, திருப்பி வாங்கினான் இல்லையா, அவ்வளோ பிடிங்கினான் இல்லையா. அதுக்கப்புறமா அவன் திருப்தியாக இருந்தானோ த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். த்ரூ அவுட் அவள் அஜ்ஞாதவாசத்தில் இருக்கிற போதும், அவள் யுத்தத்துக்கு வர வரைக்கும், அவள் எல்லாரும் அவனுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவன் ஹீஸ் பீயிங் பச்சந்தே நரக நிகூடா. அதை தான் இதில் சொல்கிறேன். ஆத்ம ஜானமே அவனுக்கு வரல. தியக்துவாத்மானம் பாவய கோகம். யார் இது எல்லாத்தையும் விட்டுடு. அவர் என்ன சொல்கிறார் பாரு, நீ இதெல்லாத்தையும் விட்டுடு. நான் யாரு, என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு ஒரு தரம் சிந்தனை பண்ணிப்பார். இந்த ஜென்மத்தில் நான் திருதராஷ்டிர புத்திரனா வந்திருக்கேன். போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன் தெரியாது. இந்த ஜென்மத்தில் நான் புண்ணியன் பண்ணினதுனால இந்த வம்சத்தில், சந்திர வம்சத்தில் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணியிருந்தா கூட 5 வில்லேஜ் கேட்குறார் கிருஷ்ணர். நடையா நடந்து வந்து கேட்குறார். 5 கிராமத்தை கொடுன்னு கேட்குறார். அவன் கொடுக்கல. ஏன்னா அவனுடைய அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த குரோதம், லோபங்கிறது கிரீடு, இதனால் வரக்கூடிய மோகம், அதிகமான மோகம், அதிக ஆசை, இது எல்லாமே அவனை கொண்டு வாழ்நாள் பூராவும் நரகத்தில் இருக்க வைக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இதை இங்கே அதைத்தான் தியக் ஆத்மானம் பாவய கோகம். நீ இதெல்லாத்தையும் விட்டுடு. நான் யார், என்னுடைய ஆத்மா என்ன, ஆத்ம விசாரம் பண்ணு. கொஞ்சம் ஆத்ம ஞானத்தில், ஆத்ம விசாரத்தில் நீ ஈடுபட்டுட்டேனாலே உனக்கு இதிலெல்லாம் உள்ள ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அப்படி ஒருவன் வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஜான விஹீனா மூடா. அப்படி ஒருத்தன் ஆத்ம ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணலை, அதுக்கு வழியே பார்க்கலை, அதை பற்றி யோஜனையே பண்ணலைன்னு சொன்னால் அவன் வாழ்நாள் பூராவும் நரகத்தில் வேக வைக்கப்படுகிறான். வேகுறான் அப்படின்னு சொல்லணும். ஹி இஸ் பீயிங் குக்டு இன் ஹெல். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. இதை நாம் பார்த்தோம்னா இன்னைக்கு இல்லை, திரேதாயுகத்திலிருந்து அதுக்கு முன்னாலிருந்து இந்த காமம், குரோதம், மனிதன் எப்போது பிறந்துட்டானோ, மனிதன் என்பவன் உற்பத்தி ஆனதுனாலிருந்து இந்த குணங்கள் எல்லாமே அவன்கிட்ட அப்படி இருக்கு. இந்த இருக்கிறத அடக்கி கொண்டு வரான் பாருங்க, அவன் தான் கிரேட். இது எல்லாத்தையும் இது தப்பு, இது சரி, இது தப்பு, இது சரின்னு சொல்லி புரிஞ்சுட்டு தன்னைத்தானே அடக்கிண்டு ஒரு வழிக்கு நல்ல வழியில் மட்டுமே சிந்தனை செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவன் தான் மனிதன். அவன் தான் வாழ்வாங்கு வாழ்கிறவன். அப்படி வாழணுங்கிறது தான் நமக்கு ராமர் காட்டி கொடுக்குறார். வாழ்வாங்கு எப்படி வாழணுங்கிறத தான் ராமர் காட்டி கொடுக்குறார். ஏன்னா திரேதாயுகத்தில் வால்மீகி கேட்குறார், நாரதர்கிட்ட கேட்குறார் இல்லையா நிறைய. அப்போது இந்த உலகத்தில் நன்றி உள்ளவன் யாருன்னு கேட்குறாரு அவர். அப்போ என்ன அர்த்தம்? நன்றி இல்லாதவன் இருந்திருக்கான்னு தானே அர்த்தம். நன்றி உள்ளவன் வாஸ் ரேர் இல்லையா அந்த காலத்தில். நான் சொல்கிறது ராமருடைய பீரியட் அப்போவே. அப்போ இந்த கலியுகத்தில் எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணிக்கலாம் இல்லையா. அடுத்ததாக சுமதி உவாச்ச. சுமதி என்கிற ஒரு ஆச்சாரியர் சொல்கிறத பார்ப்போம். இவர் வழி சொல்லிட்டார். இது வரைக்கும் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு இப்போ வழி சொல்லிகிட்டே வரார். கேயம் கீதா நாம சகசிரம், தியேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம், நேயம் சஜ்ஜன சங்கே நிச்சித்தம், தேயம் தீனஜனாய ச வித்தம். அழகாக வழி சொல்லி கொடுத்தா. இது இவ்வளோதான், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ பஜகோவிந்தம் கூட சொல்ல வேண்டாம். நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, கேயம் கீதா, தினசரி கீதையிலேருந்து ஒரு சாப்டர் நீ பாராயணம் பண்ணு. பகவத்கீதை கேயம் சொன்னால் பாடுறதுன்னு அர்த்தம், கீதான்னு சொன்னால் அது பாட்டாத்தானே வந்திருக்கு. அதனால் இறைவனுடைய பாடல், அதுதான் பகவத்கீதை, பகவானால் பாடப்பட்ட பாடல். ஸோ கீதையை பாடு, தினசரி ஒரு சாப்டராவது பாராயணம் பண்ணு. முடிஞ்சால் 700 வேர்சஸும் நீ பாராயணம், அவ்வளோதான் இருக்கும். அது 1 hour 2 hours கீதை முடிஞ்சிடும். நம்ம உட்கார்றதில்லை, அவ்வளோதான். அதை டெய்லி நீ பாராயணம் பண்ணு. அந்த பாராயணம் மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, நாம சகசிரம், சகசிரநாம ஜபம். உனக்கு லலிதா அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஸ்ரீபதின்னு சொல்கிறார் அடுத்தாப்புல. அதனால பட் ஜெனரலி யூ கேன், உங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமா, விஷ்ணு சஹஸ்ரநாமா அல்லது சிவ சஹஸ்ரநாமா, ஏதோ ஒரு சஹஸ்ரநாம ஜபம் டெய்லி பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும் தெரியுமோ, சும்மா சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு சினிமா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. டிவி முன்னாடி உட்காந்து அங்கே என்னத்தையோ ஓடுறத பார்த்துட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏன்னா பைஹார்ட் ஆகிடும் சட்டுன்னு.
அதை அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம், அவன் ஸ்ரீபதியாக விஷ்ணு அந்த திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை மனசில் நினச்சுட்டே இருக்கும். அதை நினச்சுட்டே அவருடைய அழகான இது தாமரை போன்ற கண்கள், அவருடைய தாமரை போன்ற கால்கள், தாமரை போன்ற கைகள் ஒன்றுனையா நினச்சிக்கோங்க. பீதாம்பரம் குருவாயூரப்பனை நினச்சிக்கோங்க. அந்த நினச்சுண்டு அந்த ஸ்ரீபதியினுடைய அந்த உருவத்தை நினச்சுண்டு சஹஸ்ரநாமம் ஜபம் பண்ணுங்கோ. 3 சொல்லிட்டாரா? 4வதா ஒன்று சொல்கிறார், நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். இது அவ்வளவுக்கு உனக்கு எது வழிகாட்டும் தெரியுமோ? சஜ்ஜன சங்கம், நல்ல மனிதர்களோட ஒரு கூட்டாய்மை வைத்துக்கிறது, நல்லவர்களோட சேருவது. நல்ல மனிதர்களோட நம்ம சேரும்போது என்ன ஆகும்னா, சரியான வழியில் அவா நடப்பார். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர்ங்கிற மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லவர்களாக சஜ்ஜனங்களாக சரியான வழியில் போகக்கூடியவாளாக இருந்தால் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அட்லீஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அப்பியரன்ஸ், இவாள்லாம் நல்லவாளாக இருக்கா, நம்மள முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்கும். நம்மளும் இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம், அதிகமான ஆசைகள் வேண்டாம், அதிகமான வெறுப்பு வேண்டாம், துரோகம், யாரையும் நாம் துரோகின்னு நினைக்க வேண்டாம், யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் என்கிற அந்த மனநிலை நமக்கு தன்னைத்தானே வர ஆரம்பிச்சு. அதுக்கு தானே சஜ்ஜன சங்கம்ங்கிறது. 4வதாக ஒன்று சொல்கிறாரு பாருங்கோ, தேயம் தீன ஜனாய சவித்தம். நீ உன்னால் எவ்வளோ முடியறதோ அதை தீன ஜனங்களுக்கு தானம் கொடு. அதாவது நீ இவ்வளவு செய்யறது காணாது, உன்னுடைய வருவாயிலிருந்து 10 ரூபா வருமானம் வந்ததுன்னா 1 ரூபாய் உன்னால் என்ன முடியுமோ அதை நிச்சயம். சமீபத்தில் ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருந்தது, ஒரு ரூபாய் இட்லின்னு ஒருத்தர் கொடுக்கறதாக எங்கள் நார்த் இந்தியாவில். அதை பற்றி ரொம்ப அழகான போஸ்ட். அவர் ஒரு காலத்தில் சாப்பாடுக்கு திண்டாடின காலத்தில் யாரோ ஒரு பாட்டி, அவருக்கு சாப்பிடல, அவர் பிளாட்ஃபாரத்தில் மயங்கி விழுந்துட்டார், ரயில்வே பிளாட்ஃபாரத்தில். அவருக்கு யாரோ ஒரு பாட்டி 1 ரூபா இட்லி விற்பாளாம். அந்த 1 ரூபாய்க்கு அந்த இட்லி விற்றுண்டு அந்த இட்லியை இவருக்கு கொடுத்துருக்கா, கொடுத்து இவரை காப்பாற்றியிருக்கா. அப்போ அவ சொன்னாலாம், நீ என்னுடைய காலத்துக்கு அப்புறமும் நீ உனக்கு ஒரு நல்ல கதி வரும்போது இந்த மாதிரி அதை ஹி வாஸ் கண்டினியூயிங் டில் டுடே. நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஐம் நாட் ஷுவர் அபவுட் த பிளேஸ் அண்ட் ஆல் தட். ரொம்ப நல்லா இருந்தது அதை படிக்கிறதுக்கு. அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு போஸ்ட், அது நல்லா இருந்தது. அது மாதிரி தீன ஜனங்கள், ஒரு வேற வழியே இல்லைங்கிறவாளுக்கு உன்னாலான சிறிய உதவிகளை செய். அதாவது ஒரு தரம் இவா 3 பேரும் யாருன்னா, மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், தானவர்கள், இவா 3 பேரும் பிரம்மா கிட்ட போயிருக்கா. பிரம்மாவை தேடி போகிறது, அவர் பிரம்ம கண்ணுக்கு தெரியல. அவள் இங்கே இருந்தவாக்கில் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாள். அப்போ அங்கேருந்து ஒரு அஷரீர் மாதிரி தா அப்படிங்கிற ஒரு குரல் தா, தட்ஸ் ஆல், DA இங்கிலீஷில் எழுதலாம், இல்லை சான்ஸ்கிரிட்ல தா. அந்த தாங்கிற வார்த்தையை வச்சுண்டு இவா 3 பேரும் அவாவா இன்டர்பிரேட் பண்ணிக்கணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் வரும். இதை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் T.S. எலியட் என்கிற ஒரு மிகப்பெரிய போய்ட், அவர் மிஸ்டிக்காக எழுதுவார். அவர் அதில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கார் ஸ்பெசிஃபிக்காக. இவா எப்படி அர்த்தம் பண்ணிட்டான்னு சொன்னால், மனிதன் த என்பதுக்கு தத்தா, தத்தானா குடு. தேவர்கள் தம்யாதான்னு சொன்னாக்க இண்டல்சன், கண்ட்ரோல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா தேவர்கள் எப்போதும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாள். யாரோ ஒரு டான்ஸ் ஆடின்னு இருப்பா. அந்த மாதிரி அவளுடைய லைஃப் சொர்க்கலாகங்கிறது எப்படி இருக்கு, எப்போதும் சந்தோஷமயமாக இருப்பாள். ஸோ அதை நீ அந்த சென்சஸை கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு அவள் அர்த்தம் பண்ணிக்கணுமா. தம்யாதா தயாத்வம் என்பது தானவர்கள் எடுத்துக்கொண்டது. ஏன்னா தானவர்கள் முரட்டுத்தனமாக இருப்பாள், அவளுக்கு இறக்கம்ங்கிறதே இருக்காது இல்லையா. அதனால நீ தயையோடு இரு, யூ பி மர்சிஃபுல் அப்படின்னு அவள் அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு அதில் வந்துருது. ஏன்னா பிருகதாரண்ய உபனிஷத் ஐ ரிமெம்பர் இட் இஸ் தட், பட் ஐ எம் நாட் ஷுவர். ஒருவேளை சாந்தோக்கிய உபனிஷதாக இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. எனிஹவ் இந்த மூவரும் எப்படி அர்த்தம் எடுத்துக்க, அவா குணங்களுக்கு ஏற்ப மனிதன் தன்னிடம் இருப்பதை கொடுக்கறதுக்கு அவன் யோசனை பண்ணுவான், அதனால அவன் அதை எடுத்துக்கணும். தேவர்கள் கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் அவளுக்கு கிடையாது, அதனால அதை அவள் எடுத்துக்கணும், கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் தம்யாதா. அண்ட் தானவர்கள் இரக்கத்தை கொள்ள வேண்டும், அதாவது மேர்சிஃபுல்லாக இருக்கணும், தயாத்வம் அப்படின்னு அதை எடுத்துக்கோ அப்படின்னு அது மாதிரி எல்லாருக்கும்
தாராளமாக உன்னால் முடிந்ததை நீ மனசோட கொடு, முழு மனசோட. சத்துவ குணமுடையவன் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுப்பான். ரஜோகுணம் மாதிரி அதை டம்பாச்சாரியாக கொடுக்கக்கூடாது, டாம்பிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக இவரேயாக இருக்கலாம் அல்லது வேற ஒரு அது ஆச்சாரியர் பேர் இல்லை. அடுத்தது 30வது ஸ்லோகம். சுகத கிரியதே ராமா போக பச்சாத் அந்த ஷரீரே ரோக யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி நமுஞ்சதி பாபாச்சரணம். அதை திருப்பி அதுக்கு தான் வர்றார். நீ சுகத கிரியதே, நீ எப்போதும் பெண்களுடைய அதுதான் அந்த மேக்சிமம் அதைத்தான் எல்லாருமே வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடும். என்னதுன்னா, பெண்களுடைய சுகத்தில் நீ ஓவராக இன்டல்ஜ் பண்ணுற. ராமாங்கிறதுங்கிறது ராமர் இல்லை, ரமிக்கிறது. டூ மச் ஆஃப் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஆர் சென்சுவல் இன்டெலிஜென்ஸ். அதில் நீ ரொம்ப ஈடுபடும் போது அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? சரீரே ரோக, கடைசியில் பச்சாத், அதுக்கப்புறம் உனக்கு கடைசியில் என்ன வருது? ரோகம் வருது. இந்த ரோகம் வந்தாலும் கூட, இது எல்லாம் இருந்தாலும் கூட, நீ அந்த நிலையிலும் கூட நீ உன்னுடைய இந்த இன்டெலிஜென்ஸ்லேருந்து நீ மரணம் வரப்போகிறதுன்னு தெரியும், வியாதினால நீ வேதனைப்பட்டு இருந்தேனாலும் இதிலிருந்து உன்னால் பின்வாங்க முடியறதில்லை. உன்னுடைய இந்த ஆசையிலிருந்து இதை இதையே ஒரு பெரிய புருஷார்த்தமாக எண்ணி அதுலேயே தர்மம் அர்த்தம் காமத்தில் அது தாண்டி அங்கே போகலை அப்படின்னு இருந்தாக்க, அதே ஒரு புருஷார்த்தமாக இருந்தால் தர்மங்கள்லாம் எப்படி செய்வேன்? உன்னுடைய டெய்லி கோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்ததுனால தான் அந்த விசித்திர வீரியன் அண்ட் சித்ராங்கதன் தே ஹேட் டு டை அன் ஏர்லி டெத். அதே மாதிரி நலாயினுடைய கதையில் வரும், ஒரு ஹஸ்பண்டுக்கு வரக்கூடாத வியாதி வருகிறது பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டெலிஜென்ஸ், செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ். ஆனாலும் கூட அவன் அதை விடுறதுக்கு தயாராக இல்லைங்கும் போது அவள் ஒரு பதிவிரதை, மகா பதிவிரதையாக இருந்ததுனால அவள் அவனை கூடையில் தூக்கிண்டு போனா அப்படின்னு வரும். இந்த காலத்து பொங்கல்லாம் இதை கேட்டான்னா நம்மளை அடிக்க வருவா, இப்படி ஒரு கதையை நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஏன்னா நோபடி கேன் பேர் திஸ் கைண்ட் ஆஃப் இன்சல்ட் இல்லையா? அவள் அப்படி பண்ணினாளாம். ஸோ எவ்வளவோ உலகத்தில் இன்பமாக இருக்கிறதுக்கு வர இருக்கு. அழகான பறவைகள், அழகான பூக்கள், எல்லாத்தையும் கடவுளுக்கு பூஜை பண்ணுறது. இந்த பூஜையை நினச்சிட்டு இந்த பூக்களை பார்க்கும்போதே இந்த பூ சுவாமிக்கு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணணுமே தவிர அதை வேறு விதமாக உபயோகப்படுத்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா? இத்தனை சந்தோஷத்தையும் விட்டுட்டு நீ இதை மட்டும் பிடிச்சுன்னு நிற்கிறையே, இது உனக்கு தெரியல, இது உன்னை ஒரு குழியில் கொண்டு தள்ளிடும் அப்படிங்கிறார். அதெல்லாம் இதுல இருந்தெல்லாம் வரணும்னு சொன்னால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அடுத்தது அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்கிறார். இதுலேயும் பேர் போடலை. என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இந்த கடைசி ஒரு 4-5 ஸ்லோகங்கள் அவரே கூட எழுதியிருக்கலாமோன்னு தோன்றுது. அது அந்த குரு சரணாம்புஜிலேருந்து அவர் தான், ஆதிசங்கரன்னு தான் எனக்கு தோன்றுறது. பட் லெட் அஸ் see this. பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யாநித்திய விவேக விசாரம் ஜாப்பிய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மகத் அவதானம். குர்வவதானம் மகத் அவதானம் சொன்னால் லீட் எ கமிட்டட் லைஃப். உன்னுடைய லைஃப் கமிட்டடாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த 4 புருஷார்த்தங்களை நினச்சி கொண்டு நீ கமிட்டட் லைஃப் இருக்கணும். அதுக்கு அவர் என்ன வழி சொல்கிறாருன்னா அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்கிறார். அதாவது பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி இல்லையா? அது அந்த இது டூஸ் அண்ட் டோஸ் வரும். அதாவது யம நியம பிராணாயாமம், ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம்னு வருது இல்லையா? அதைத்தான் அதில் சொல்கிறார். இந்த 8 வழிகள் கடைசியில் ஆத்ம நிவேதனம் அந்த இது மாதிரி வரும். தன்னைத்தானே மறக்கக்கூடிய சமாதி நிலை வரும். அதுவும் இதில் சொல்லியிருப்பார். பிராணாயாமம் பண்ணும்போது மனம் அடங்குகிறது, உன்னுடைய மனதை வசத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு பிராணாயாமம் உனக்கு உதவும். அடுத்ததாக பிரத்யாகாரம் என்பது அந்த சென்சஸ்னுடைய சுற்றி வருது இல்லையா? எங்கெல்லாமோ போகிறதே, காதில் கண்டா குக்கர் சத்தம் கேட்குறது, பக்கத்து வீட்டில் யாரோ பேசுகிற சத்தம் கேட்குறது, ஒரு சங்கீத சத்தம், இது எல்லாத்தையும் காது போய் முதல்ல இந்த காது தான் எல்லாத்தையும் கேட்கும், அப்புறம் அந்த கண்ணை அந்த பக்கமாக பார்க்கும் இல்லையா? இந்த பஞ்ச இந்திரியங்களையும் அடக்குவதற்கு இந்த பிரத்யாகாரம் உதவும். அதே சமயத்தில் நீ நித்தியம், இது நித்தியம், இது அனித்தியம் என்பதை பற்றி விவேக ரூபமாக நீ விசாரம், ஆத்ம விசாரம் பண்ணிட்டு. இது எல்லாமே நீ எந்த செயல் செய்தாலும் ஆத்ம விசாரத்தோட
ஏதோ இப்போ வந்து யோகா கிளாஸ்னு போயிட்டு அந்த யோகா முடிச்சுட்டு வந்தோடனே பாக்கி அது இல்லை. இதில் வந்து கமிட்டடாக டோட்டல் கமிட்மெண்ட்டோட இதில் இதுக்கு அடுத்தாப்புல நான் இதுக்கு இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போவேன் அப்படி. இப்போது கராட்டே படிக்கிற வந்து ஒயிட் பெல்ட்டு, க்ரீன் பெல்ட்டு, ப்ளூ பெல்ட்டுன்னு கடைசியில் பிளாக் பெல்ட் வரைக்கும் போகிற மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொன்றாக நம்ம வந்து கற்றுட்டு வரும்போது இதில் வந்து கடைசியில் சமாதிக்கு போகிற அளவுக்கு நமக்கு அதில் வி மஸ்ட் பி ட்ரெயின்டு. அது வந்தால் தான் நம்ம யோகா கற்றுன்றதுக்கு யோகம் இப்போ இது வந்து யோகத்தில் வந்து நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுதான் வழி. இந்த சமாதி நிலை வந்துடுத்துன்னு சொன்னால் இட் இஸ் மோட்சம் ஆல்மோஸ்ட் இல்லையா. ஜாப்பிய சமேத சமாதி விதானம். நீ சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ ஜபம் பண்ணு, இறைவனுடைய நாமங்களை ஜபிச்சுட்டே எப்போதும் தத்துவ விசாரத்தோட சமாதிக்கான ப்ராக்டிஸில் நீ ஈடுபடும் போதும் தெய்வத்துடைய நீ எந்த கடவுளை விரும்புகிறாயோ, எந்த கடவுளை நீ வந்து உன்னுடைய கடவுள்னு நினைக்கிறியோ, உன்னுடைய குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக, அதை வந்து மனசில் நினச்சிண்டு நீ எப்போதும் வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிண்டு ஜபம் பண்ணிட்டே நீ சமாதிக்கு போகிற அளவுக்கு அந்த உருவத்தை திவ்ய மங்கள ரூபத்தை மனசில் தியானம் பண்ணிட்டு நீ இருந்தேன்னு சொன்னால் உனக்கு இந்த ஒவ்வொரு தியானம் தியானம் அதுக்கப்புறம் அடுத்தாப்புல சமாதி வரைக்கும் போகிறது இல்லையா, அது வரைக்கும் உன்னால் போக முடியும் அப்படின்னு. அதுதான் இதை வந்து எதை செய்தாலும் 4 நாள் பண்ணிட்டோம் என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாமல் 4 நாளில் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் எனக்கும் எதுக்கும் சரிப்பட்டு வராதுப்பா, என்னுடைய டெய்லி ரொட்டீனுக்கும் எதுக்கும் சரிப்பட்டு வரல, அப்புறம் அங்கே அது வந்தது, இன்றைக்கி பாரு நான் யோகா பண்ண முடியல இப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து சரிப்பட்டு வராது. டோட்டலாக கமிட்டட் லைஃபோட கமிட்மெண்ட்டோட ஒரு நாளைக்கு இத்தனை நாழி அட்லீஸ்ட் ஃபார் தேட் யூ ஹேவ் டு கெட் அப் ஏர்லி. 5 மணிக்குள்ளேயாவது எழுந்திருந்து பிறருடைய தொந்தரவுகள், பிறருடைய இந்த டெய்லி கோர்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஓரளவாவது நம்ம வந்து இதில் ஈடுபட்டோம்னு சொன்னால் கட்டாயமாக நம்மால் அச்சீவ் பண்ண முடியும். என்ன அச்சீவ் பண்ண முடியும்? கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால கோவிந்தனுடைய அந்த அந்த உருவம் நம்ம மனசில் வந்துட்டே இருக்கும். அது நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். அதைத்தான் எது நிலையானதோ அதை நீ அடைவதற்கு இந்த அஷ்டாங்க யோகம் உனக்கு வழிகாட்டும். அதுதான் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அடுத்ததாக குரு சரணாம்புஜ நிர்பர பக்தக சம்சாராத் அச்சிராத் பவ முக்தக சேந்திரியமானக நியமாதேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அழகா சொல்லிக்க, உன்னுடைய குருவை அடை, அவருடைய பாதங்களை அடை, அதில் நிர்பர பக்தியோட இரு. அதாவது டோட்டல் ஃபெய்த் இன் தி குரு. அவர் சொன்னாரேங்கிறதுக்காக 4 நாள் இவர் சொல்கிறாரே இது சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ணுறதுக்கும் உனக்கு ரைட் கிடையாது. அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். நீ குருன்னு ஒருத்தரை ஏற்றுன்ட்டேன்னு சொன்னால் அவர் சொன்னதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணணும். அதில் கம்ப்ளீட் ஃபெய்த்தோடு நீ இருக்க வேண்டும். அப்படி அவருடைய பாதங்களில் நீ விழுந்தேன்னு சொன்னால் அவர் உனக்கு வழிகாட்டுவதன் காரணமாக உன்னுடைய சிந்தனை சரியான வழியில் போகும். அதனால் சம்சாராத் அச்சிராத் பவ முக்தா, நீ இந்த சம்சார சாகரத்திலிருந்து உன்னை நீ விடுவித்து கொள்ள முடியும். உன்னை இதுலேருந்து யூ பிகம் எ ரியலைஸ்டு சோல், ரிலீஸ் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ விட்ரா பண்ணிக்க முடியும். இந்திரிய நிகிரகம், மன நிகிரகம், இது எல்லாமே இறைவனுடைய குருக்கிட்ட நீ பக்தி காட்டினாலே போகிறோம். ஒரு கதை ஒன்று சொல்லுவா. அதாவது ஒருத்தர் இருந்தால் சாதாரண எருமையெல்லாம் குளிப்பாட்டக்கூடிய சாதாரண மாடு மேய்க்கிறவன் வச்சுக்கோங்களேன், இடையன். அவன் வந்து என்ன பண்ணினான், ஒரு பாவம் ஒரு யோகி ஏதோ அங்கே தண்ணியில் நின்று சந்தியாவந்தனம் ஏதோ பண்ணிட்டு அவர் நியமம் ஏதோ பண்ணிட்டு இருக்கார், நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். இவன் வந்து சுவாமி நீங்கள் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கலே, எனக்கு கொஞ்சம் நல்ல வழி சொல்லக்கூடாதான்னு கேட்டார். அவர் கேட்டார், உனக்கு என்ன சொல்லணும்? எனக்கு வந்து கடவுளை வந்து நீங்கள் காட்டணும். நான் கடவுளை வந்து நீங்கள் எனக்கு எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி கூட நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவருக்கு குறும்புத்தனம் தான் வச்சுக்கோங்க, இவனுக்கு என்ன தெரிய போகிறதுங்கிற எண்ணமாக இருந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு எரும மாட்டை வர்ணிக்கிறார். எரும மாட்டை வர்ணித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அதை அவன் மானசீகமாக அதை மனசில் வச்சுட்டு விடுறான்.
வச்சுட்டு தினசரி இவர் சொன்னதை ஏதோ ஒரு மந்திரம் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கார். ராமராமாவா கூட இருக்கலாம், அதை சொல்லிகிட்டே இருக்கார். அண்ட் ஆஃப்டர் சம் டேஸ் குரு அங்கே அந்த யோகி அங்கே இருக்கும்போது வந்து சுவாமி நான் சாமியை பார்த்தேங்கிறான். அவர் கேட்குறாரு, அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்தது சுவாமி. அது வந்து இந்த மாதிரி 2 கொம்போடு இருந்தது, கருப்பாக இருந்ததுன்னு சொல்லி அந்த எருமையை அவன் வர்ணிக்கிறான். இந்த சுவாமியாருக்கு வந்து ஹி கெட்ஸ் தி ஷாக் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஏன்னா இவர் இத்தனை வருஷமாக வந்து யோகங்கள்லாம் பண்ணி பெரிய தன்னைத்தானே யோகின்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தும் கூட அவருக்கு கிடைக்காத இறை தரிசனம் இவரை நம்பினதன் காரணமாக அவனுக்கு கிடைச்சதுங்கிறது அவருக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி ஐ திங்க் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார்னு நினைக்கிறேன். இதை பற்றி சொல்லியிருக்கா. அதாவது நீ உன்னுடைய பக்தி வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், உனக்கு ஒன்று தெரியணும், உனக்கு நல்வழி காட்டக்கூடியவர் உன்னுடைய குருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த குருக்கிட்ட நீ டோட்டலாக உன்னை ஒப்படைத்துக்கொள். அவரிடம் கேள்விகள் கீதையில் வரும் 4வது சாப்டரில் பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, அவரை அடைந்து அவரிடம் அவருடைய பாதார விந்தங்களில் பணிந்து அவரை வணங்கி பரிப்பிரஷ்னேன கேள்விகள் கேட்டு பதில்கள் வாங்கிறது. எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சிடாது இல்லையா? அப்போ நம்ம சந்தேகங்களை கேட்கணும். இப்போ அவர் அதை கிளியர் பண்ணிகிட்டே வருவார். அது மட்டும் இல்லை, சேவையானா அவருக்கு சேவைகள் செய்து அவருக்கு வேணுங்கிற ஹெல்ப் இல்லாமல் அவர் பூஜை பண்ணுறாருன்னா பூக்கள் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி அதன் மூலமாக அவருடைய நல்ல அன்புக்கு பாத்திரமாகி அவர் வழிகாட்டலின்படி நாம் நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கட்டாயமாக உனக்கு யோகம் சித்திக்கும், உனக்கு இந்திரிய நிகிரகம் ஏற்படும், ஒரு நியமமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அது மட்டும் இல்லை, தேவன் வந்து உன்னுடைய ஹிருதயத்தில் வந்து, நான் சொன்னேன் எருமை மாடு வந்து அவன் நெஞ்சில் உட்கார்ந்ததுன்னு, அது மாதிரி இறைவன் வந்து உன்னுடைய மனதில் எப்போதும் தங்குவதற்கான ஒரு வழி உனக்கு தெரியும். அது உன்னை வழி நடத்தி செல்லும். அதனால குரு உபதேசம் என்பது நம்ம சனாதன தர்மத்தில் குருவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தாப்பில் வர 2 கூட அது முடியக்கூடிய 2 ஸ்லோகம் தான். அதை ஒரு தரம் ஜாக்கர் ஹுசைன் சொல்லி ஒரு பெரிய தபலா ஆர்டிஸ்ட், அவர் அமெரிக்காவில் அல்லா ரக்காவுடைய பிள்ளை. அவர் அமெரிக்காவில் போய் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுப்பாவாள்லாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்குறா, அந்த வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இட் வாஸ் எ காலேஜ், உங்கள் ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒன்று. அவள் கேட்குறா, நீங்கள் இங்கே வந்து எங்களை ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், அங்கேயும் நீங்கள் பார்த்துருக்கேன் இல்லையா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், எங்கள் ஊரில் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு மாஸ்டர் உள்ளே வரும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணுவார். இஃப் ஹி இஸ் எ குரு, ஆத்மீக இதுன்னு சொன்னால், இவர் தபலா மாஸ்டருங்கிறதுனால காலில் தொட்டு கூட கும்பிடுவாளாக இருக்கும். ஸ்கூல் காலேஜுன்னு சொன்னால் எழுந்து நின்று கும்பிடுவா. இங்கே அப்படி இல்லை, குரு உள்ள வர அவள் பாட்டில் காலை நீட்டின்னு உட்காந்துருக்கா. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு அந்த குருவுக்குள்ள மரியாதை கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கு. நம்ம என்றைக்குமே குருவுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்னு சொன்னால், ஹீ இஸ் த ஒன், ஹீ லீட்ஸ் அஸ் டு காட். மாதா பிதா குரு தெய்வம், கடவுளை நமக்கு காட்டக்கூடியவர் குரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்குறாரே விவேகானந்தர், உங்களால் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், ஒத்துராலே முடியல, உங்களுக்கு நீங்கள் எனக்கு கடவுளை காட்டுவேடா, வில் யூ ஷோ மீ காட்? Yes, not the only one who answered that question was Ramakrishna Paramahamsar. எஸ்ங்கிறார். அவர் காட்டவும் செய்கிறார். அந்த அந்த ஒரு பாண்டேஜ் இருக்கு இல்லையா, அது அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வருதுங்கிறது அந்த ராமகிருஷ்ணனுடைய நரேந்திரநாத் என்கிறவன் எப்படி விவேகானந்தராக மாறினார்ங்கிறதுக்கு அது வந்து ஒரு உதாரணமாக எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். அது மாதிரி குருங்கிறதுக்குள்ள மரியாதையை இதில் நம்ம பார்க்க முடியும். அதனால் நீ குருவை அடை. அந்த குருவினுடைய நீ ஒன்றால் நேரில் குருக்கிட்ட போய் டெய்லி பார்க்க முடியலன்னு சொன்னால் கூட வீட்டில் குருவினுடைய படம் வச்சு அவரை நீ மானசீக குருன்னு சொல்லியா மானசீகமாக நீ பக்தி செலுத்தினேன்னு சொன்னால் கட்டாயமாக உன்னுடைய ஆன்சர்ஸ் உன்னுடைய மனசுலேருந்து உனக்கு கிடைக்கும். அந்த மனசில் இருக்கக்கூடிய குரு உனக்கு வழிகாட்டி சரியான ஆன்சர் உனக்கு கொடுப்பார். என்னை ஐ ஹேவ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். அதாவது நிறைய சந்தேகங்கள் நம்ம மனசில் வரும்போது அதையே சிந்தனை பண்ணிட்டு எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லி கடவுள்கிட்ட
இல்லை நமக்கு யார் எந்த குருவை பிடிக்கிறதோ அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னால், யாரை குருவாக ஏற்றுக்கொண்டோமோ அவரை கேட்டோம்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு வழி நமக்குள்ள இருந்தே கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ குரு பக்தியினால் உன்னால் எதையும் அடைய முடியும். இதுதான். அடுத்தாப்பில் உள்ளது ரெண்டும் கன்க்ளூடிங் ஸ்லோகம்ஸ், ரெண்டையும் சேர்த்தே படிச்சுடலாம். ஓகே. 33 and 34. மூட கஷ்டன வையாக்கரணோ டுக்ருஞ்கரணாத்தியன துரிணக ஸ்ரீமத் சங்கர பகவத் சிஷ்யைர் போதித ஆசீச்சோதித கரண. அடுத்தது பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடபதே நாம ஸ்மரணாத் அந்நிய உபாயம் நகி பஷ்யாமோ பவதரணோ. இந்த நாம சங்கீர்த்தனத்தை தவிர, இறைவனுடைய நாமங்களை பஜகோவிந்தத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது தவிர, இந்த உலகம் ஆகிய சம்சாரம் ஆகிய சாகரத்துலேருந்து தரணத்துக்கு தரணம் மீன்ஸ் போட், ஐ மீன் கடக்கிறது. ஸோ தேட் இஸ் த நேம் that will lead you. ஒரு கட்டையை பிடிச்சுட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறாப்புல அது உன்னை நல்வழிக்கு இட்டுச்சேன்னு, அது இந்த உலகத்தினுடைய சம்சார சாகரத்துலேருந்து உன்னை அக்கறைக்கு கொண்டு சேர்த்துடும். நாமம் மட்டும் போகிறோம். அதுக்கு அங்கே எங்கே தேட வேண்டாம். அனுமான் மகேந்திர மலையிலிருந்து ராமா அப்படின்னு சொன்னான். ராமான்னா he was able to cross the sea. 100 யோஜனை தூரம் உள்ள கடலை அவனால் தாண்ட முடிந்தது என்று பார்க்குறோம். அது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் பத்ரன் இல்லையா. அது மாதிரி நம்ம இந்த உலகத்திலிருந்து பிறப்பு இறப்பு என்கிற இந்த சைக்கிள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் அதுக்கு பஜகோவிந்தத்தை தவிர வேறு வழி இல்லை. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துடைய அர்த்தம் இது கூட சேர்த்து சொல்கிறேன். மூட கஷ்டன வையாகரணம். யாரோ ஒருத்தர் இந்த வையாகரணம் கிராமர் படிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி டுக்ரிஞ்சுக்கரணேன்னு சொல்லி தாத்து பாடத்தை பைஹார்ட் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே ஸ்ரீமத் சங்கர பகவத் சிஷ்யர் போதித ஆசீச்சோதித கண், அதாவது ஸ்ரீமத் பகவத் பாதருடைய சிஷ்யராகிய சங்கரர் அவர் சொன்னதை அந்த அவருடைய போதனையை கேட்டு அந்த சிஷ்யர் நல்வழிப்பட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது சங்கர பகவத் பாத சிஷ்யங்கிறது இதில் சங்கரங்கிற தனியாக எடுத்துட்டே வச்சுக்கோங்க. தான், அதாவது பகவத் பாத சங்கரர் யாருடைய சிஷ்யர்? கோவிந்த பகவத் பாதருடைய சிஷ்யர். ஸோ என்னுடைய குருவாகிய கோவிந்த பகவத் பாதருடைய சிஷ்யராகிய சங்கரர், அந்த பகவத் பாதர் அவர் சிஷ்யர், அவர் போதித்ததை கேட்டு இந்த பெரியவர், இந்த வயதான பெரியவர் அந்த நல்வழிப்படுத்தப்பட்டார். அவர் பகவத் நாம ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு பகவத் நாமத்தை அவர் சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி அந்த இதை அதனால தான் நான் சொன்னேன், இந்த குரு சரணாம்புஜிலேருந்து கடைசி வரைக்கும் ஐம் நாட் ஷுவர். என்னுடைய எண்ணம் என்னென்னா இது எல்லாமே ஆதிசங்கரர் ஒரு முத்தாய்ப்பு மாதிரி ஒரு கன்க்ளூடிங் இதாக கொடுத்துருக்காரோ அப்படின்னு தோணுறது. இது சற்பட பஞ்சரிகா ஸ்தோத்திரம் சமாப்தம். ஸோ இதோடு நம்ம பஜகோவிந்தம் முடியறது. ஆனால் அப்படி நம்ம விட்டோம் வச்சுக்கோங்க, தலையும் காலம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன சம்மிங் அப் மாதிரி நம்ம என்ன இதில் பார்த்துருக்கோங்கிறத ஒரு சின்ன சம்மப் மாதிரி கொடுத்து விடலான்னு இருக்கேன். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மனுஷன் உலக வாழ்க்கையில் உழன்று முங்கி தவிக்கிறான். அவன் கஷ்டப்படுறான். துன்பங்கள் மட்டும்தான், நிறைய துன்பங்கள், கொஞ்சம் சுகங்கள். இந்த கொஞ்சம் சுகங்கள்ங்கிறத இந்த துன்பங்களில் முங்கி போயிடும். அது மட்டும் இல்லை, திருப்பி அவன் செய்கிற புண்ணியங்களின் பலனாக திருப்பி பிறந்து புண்ணிய பாவங்களின் பலனாக அவன் திருப்பி பிறந்து ஏதோ ஒரு உழலத்தான் வேண்டியிருக்கு. இதிலிருந்து மனுஷன் கடை தேரணும். அதுக்கு என்ன வழிங்கிறத சங்கரர் இதில் சொல்கிறார். முதல்ல மோகத்தை விட வேண்டும். அதாவது இந்த அட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதை விட்டுட்டு நமக்கு எது ரியல் கோல், நம்முடைய எய்ம் என்னவாக இருக்க வேண்டும். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லியிருந்தாலும் கூட நம்ம முதல் 3ஓடு நிறுத்தின்னு விடுறோம். இந்த மூணாவதுலேயே அப்படியே உழந்துருக்கோம். இப்போது நம்ம சௌந்தரிய லகரி படிக்கும்போது ஒரு ஸ்லோகம் கடைசியில் வந்தது, நினைவு இருக்கா தெரியல. அதில் தேவேந்திரன் முதலானவர்கள் அம்பிகையை பார்க்கறதுக்காக வரா. அப்படி வரும்போது அவள் வெளியில் உள்ள கோட்டை வாசல் இருக்கு இல்லையா, அதுலேயே அவர்கள்
அவள் வந்து பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு அவள் அப்படியே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு வந்திருக்கும். அது எந்த ஸ்லோகங்கிறது ஐ ரெஃபர் அண்ட் லெட் யூ நோ. அதில் வந்து அது எதுக்கு சொல்கிறான்னா, இவர்கள் வந்து என்ன செய்தார்கள், சொர்க்கம் கிடச்சாச்சு நமக்கு, 100 அஸ்வமேத யாகம் பண்ணி நான் வந்து தேவேந்திரனாக ஆயாச்சு, நமக்கு இந்த பதவிகள் கொடுத்துருக்கார். அதாவது இவர்கள் மூலமாக தானே, வருணன் மூலமாக மழை, அந்த மாதிரி தானே வாயு மூலமாக நமக்கு பிராணவாயு, இது மாதிரி தானே அவர் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ இவர்கள் வந்து தே ஆர் ஒன்லி சர்வெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டர்ஸ் ஆஃப் லார்ட் இல்லையா. அப்போ அதோடு அவள் நிறுத்தின்னு விட்றான். அதுக்கு மேலே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கு இல்லையா. இதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். அதாவது நீங்கள் வந்து முதல் 3ஓட நிறுத்தின்னு விடுறேன், தர்மம், அர்த்தம், காமம். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு தான் இந்த ஆசிரமங்களை சொன்னான். இந்த ஆசிரமங்கள் வந்து அதனால தான் அவங்க வந்து 60 வயசானா ரிட்டையர் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கு. நாட் பிகாஸ் ஹி இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். அது இல்லை, அவர் ரிட்டையர் ஆகி போனாங்கிறது என்னதுன்னா, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது அவன் வந்து மனதை இறை சிந்தனையில் செலுத்தட்டங்கிறது தான். ஸோ உன்னுடைய கோல் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய கோல் இறைவனை அடைவது மட்டுமே ஆக இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய வழிகளை வந்து கோல் நினச்சுண்டு இறைவனை வழியாக நினச்சோம். we think that God is the means and these are the goal. அப்படி இல்லை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிள்ளை வந்து படிக்கிறான், பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லை வக்கீல் ஆகணும், எனிதிங் ஆகணும்னு நினைக்கிறோம். வக்கீல் ஆகிட்டான், டாக்டர் ஆகிட்டான், போருமா. இந்த டாக்டர் ஆகிறதுக்கு வக்கீல் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம். கோவில் விசா பிள்ளையார்னு, விசா முனீஸ்வரன்னு ஒரு கோவில் இருக்கான். விசா கிடைக்கணும், பையன் அமெரிக்கா போகணுங்கிறதுக்காக அந்த கோவிலில் போய் பூஜை பண்ணா போகிறோம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா, ஒரு பர்டிகுலர் கோவிலில் போய் நம்ம பூஜை பண்ணினா போகிறோம். நம்ம இந்த எஸ் பை ஹைதராபாத் அது மாதிரி. ஆமாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து பாருங்க, விசா கிடைக்கிறதுக்கு நாம் சாமிகிட்ட போய் கேட்குறோம், வாட் இஸ் யுவர் கோல். விசா தான் கோலாக இருக்குது, சுவாமியை வந்து நம்ம மீன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கோவிலில் போய் அர்ச்சனை பண்ண போகிறது, அஸ்ய யஜமானஸ்ய, அப்புறம் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், புத்திர பௌத்திரி எல்லாத்தையும் சொல்லி அவர் வந்து நம்ம கொடுக்குற ₹1 சீட்டுக்கு அவர் இவ்வளவையும் சொல்லி கொடுப்பார். அந்த அர்ச்சனை பண்ணி நமக்கு பிரசாதத்தை கொடுக்குறார். இது எல்லாமே ஒரு ராங். நம்ம எதை நினச்சிக்கணுமோ அதை நினச்சிக்காம, அதை நினச்சிக்க வேண்டியதை வழியை வந்து நம்ம ஃபைனல் கோலாக நினைக்கிறோம் இல்லையா. ஒரு டாக்டர் ஆட்டம், வக்கீல் ஆட்டம், அமெரிக்கா போட்டோம். பட் ஆஃப்டர் எ பர்டிகுலர் ஸ்டேஜ் எ மேன் மஸ்ட் திங்க் ஆஃப் காட். அதுதான் அவனுடைய எய்மாக இருக்கணும். கடவுள் சிந்தனை இருந்தால்தான் அவனுக்கு இந்த திருப்பி இன்னொரு பறவை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியாவது தெரியும். உடனே அவன் வந்து மோட்சம் அடைஞ்சிட முடியாது. பட் அட்லீஸ்ட் ஹி வில் நோ த வே இல்லையா. அது அடுத்ததாக வெளிவேஷம் எதாக இருந்தாலும் உள்ளத்தளவில் டிட்டாச்மெண்ட் இருக்கணும். நீ வந்து வெள்ளை வேஷ்டி போட்டுருந்தாலும் சரி, சாதாரணமாக உலகாயுதமாக இருந்தாலும் சரி, வள்ளலார் இருந்தார் இல்லையா, தாயுமான சுவாமி இருந்தார், இவர்கள் மாதிரி ஏன் நீலகண்ட தீட்சிதர் மந்திரியாக இருந்தார். அந்த வேஷங்களோடு தான் இருப்பாவா. ஆனால் உள்ளத்துக்குள்ளே அந்த தெய்வம் அவளுக்கு உள்ள எப்போதும் இருந்துதா இல்லையா. அது வெளி விவகாரங்களில் ஈடுபடுறதுனால உள்ளத்தே இருக்கக்கூடிய தெய்வத்தை, உன்னுள்ளே இருக்கக்கூடிய இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், டிவைன் அந்த சொரூபத்தை, மங்கள சொரூபத்தை நீ விட்டுவிடக்கூடாது. எப்போதும் அந்த சிந்தனையிலேயே இருக்கும்போது உன்னால் இந்த வெளி விவகாரங்களையும் உன்னால் ஷைன் பண்ண முடியும். உள்ளத்துலேயும் நீ வந்து யூ வில் ரீச் காட். இதுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வயசுக்கு மேலே இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வரணும். இதுக்கு ஒரு கதை சொல்லலாம். இந்த திருவிடைமருதூர் கோவில் இருக்கு இல்லையா, அதில் வந்து பட்டினத்தார் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா. பட்டினத்தார் வந்து முழு சன்னியாசியாகி அதில் மேற்கு வாசலில் உட்காந்துருந்தார். அவரை தேடி ஒருத்தன் வந்தான். ஒரு ராஜா, ராஜஸ்தான் ராஜா, பத்ரகிரின்னு பேர். அவர் வந்து சொல்கிறார், எனக்கு வந்து சன்னியாசம் கொடுன்னு சொன்னோன்னே இவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மாதிரி உட்காரு அவ்வளோதாங்கிறார். இவர் வந்து அந்த கிழக்கு வாசலில் போய் உட்காந்துக்கிறார். ஆனால் அவர் கூட ஒரு நாய் வருது. அது பாவம், அதுக்கு சாதம் போடுவார். ஒரு திருவோடு இருக்குது, ஒரு சொம்பு இருக்குது. இதை வச்சுட்டு அவர் அங்கே உட்காந்துருக்கார்.
ஒரு குடியானவன் எவனோ வந்து சாமி சாமி நீ எல்லாருக்கும் சொல்றீ எனக்கும் சொல்லுவோம்னா. யார்கிட்ட? பட்டினத்தார்கிட்ட. அவர் சொன்னார், நீ எங்கிட்ட கேட்காதே, நீ மேற்கு வாசலில் ஒரு சம்சாரி உட்காந்துருக்கான், ஏன்னா நீ குடும்ப சம்பந்தமாக கேட்குற, நீ அங்கே போய் கேளு, உனக்கு என்ன சந்தேகமோ அதை கேளுன்னு. இவன் இங்கேருந்து வந்து இவர்கிட்ட கேட்டார், பத்ரகிரியார்கிட்ட வந்து கேட்குறான். பத்ரகிரியார், நானே சன்னியாசி, எங்கிட்ட வந்து சம்சார விஷயமா கேட்குறேன்னு கோச்சுக்கிறேன். அவன் சொன்னான், அதே தான் அவரும் சொன்னார் சுவாமி, கையில் ஒரு பக்கத்தில் ஒரு நாய், ஒரு திருவோடு, சொம்பு எல்லாம் வச்சு ஒரு சம்சாரி உட்காந்துருப்பார், அங்கே போய் கேளுன்னு சொன்னார்னா. இவருக்கு பளிர்னு அப்போ தான் மனசில் உரைச்சிது. என்ன பண்ணினார் தெரியுமோ, கையில் இருக்கிற அந்த திருவோடை தூக்கி நாய் மண்டையில் போட்டார், அது செத்து போச்சு. அடுத்தாப்புல அந்த சொம்பை தூக்கி வீசி எறிஞ்சார். கோவிலுக்குள்ளே போனார், அப்படியே அவருக்கு மோட்சம் கிடச்சிடுது. இது அந்த குடியானவன் வந்து இவர்கிட்ட சொல்கிறான். பட்டினத்தார ஆச்சரியப்பட்டாராம். நான் இத்தனை வருஷமாக உன்னையே நினச்சின்னு இருக்கேன் பரமேஸ்வரா, நீ அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டியே அப்படின்னு நினச்சாராம். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாத்துலேருந்தும் விட்டு விலகி நிற்கணும்னு சொல்லும்போது இந்த திருவோடும் கமண்டலமும் கூட நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் இல்லையா. அதுதான் கூரத்தாழ்வான்னு சொன்னாரே, அவர் எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் போகிறார், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். அப்படி போகும்போது அவர் மனைவி நினச்சதான் அவருக்கு தங்க தாம்பாளத்தில் சாப்பிடுவாரா, தங்க தட்டில். இந்த தட்டு மாத்திரம் ஐயோ பாவம் அவர் சாப்பிடுவரேன்னு சொல்லி பையில் வச்சுன்னு வந்தாளாம். இவர் இப்படி திரும்பி பார்த்தாரு, இது என்னதுன்னு கேட்டார். அவள் சொன்னால், இது வந்து உங்களுக்கு சாப்பிட்ற தட்டுன்னா. அதை வாங்கி எடுத்து அப்படி காட்டில் வீசி எறிஞ்சிட்டு போனார். அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறவனால மட்டும்தான் இறைவனோட பேச முடியும். கூரத்தாழ்வாரால் பேச முடிஞ்சது இல்லையா, பராசருடைய பிள்ளை. அவருக்கு இறைவனோட பேசுவார். அவர் சுவாமி வந்து தேவராஜ பெருமாள், காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள், ஸ்ரீரங்கம் பெருமாள் எல்லாம் கூரத்தாழ்வார்கிட்ட பேசுவார். அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கம் ஏன் வந்ததுன்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தை விட்டுட்டு உடல் இருக்கும்போதே அவர் மோட்சத்தை அனுபவிக்கிறார். என்னது உன்னுடைய லட்சியம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. டுக்குரிஞ்சுக்காரனை படிக்கிறதோ கிராமர் படிக்கிறதோ இல்லை. இது எல்லாம் உலகாயுத வாழ்க்கைக்கு ஓரளவோட நிறுத்திண்டு நீ வந்து உன்னை உணர்ந்து கொள்ள பார்க்க வேண்டும். உன்னுடைய ஆத்ம சைதன்யத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொன்னால், இறை நாமம் ஒன்று தான். அதை தவிர, பகவன் நாமத்தை தவிர நான் வேறு வழி காணேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் இல்லையா. அது மாதிரி அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஞானம் சரி, ஞானம்னு சொல்லி அது கிடைக்கிறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், அதனால் உனக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. ஃப்ரீடம் எவ்ரிவேர், அது உனக்கு கிடைக்கிறது. ஒரு காலத்தில், ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஈவன் அப் டு துவாபர யுகம், பிராமணாளுக்கு அவளை கண்ட உடனே எல்லாரும் எழுந்து நிற்பார், அரசர்கள் கூட எழுந்து நிற்பார்கள். ஏன்னா அவளுக்கு சாஸ்திர ஞானம் இருந்தது. அதில் எத்தனை பேர் வந்து ஞானிகளாக இருந்தார்கள், யோகிகளாக இருந்தார்கள் என்பதில்லை. இந்த சாஸ்திர ஞானம் இருந்ததுனால அந்த ஒரு ஞானத்துக்கு, அந்த கல்விக்கு ஒரு மரியாதை கொடுத்து எழுந்து நிற்பான். அந்த ஒரு காலம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு காலத்தில், இப்போ கலியுகத்துலன்னே வச்சுப்போமே, ஒரு அரசன் இருக்கான், ஒரு ராஜா இருந்தான். அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரிக்கு என்னென்னா, விதுரன் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மந்திரிக்கு என்னென்னா, ஏதோ அவுட் ஆஃப் நெசசிட்டி அவன் மந்திரியாக இருக்கான், அவ்வளோதான். ஸோ ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணினான், நான் இதுலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்நியாசத்தை வாங்கிட்டு போனான். ராஜாவுக்கு அவன் இல்லாமல் ஓடலை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீ வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்ல உடனே இவன் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு, நீ இதெல்லாம் ஆத்ம ஞானம் சொல்கிறேன், இதனால அவனுக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்டார். அத்தனை நாளாக அவன் மந்திரியாக இருக்கும்போது அவன் எதிர்க்க நின்று கைகூப்பி பதில் சொல்லுவான். இப்போ அவன் உட்காந்துருக்கான். ராஜா கிட்ட அவன் சொன்னான், நீ நிற்க நான் இருக்கன்னு பதில் சொன்னான். அதாவது இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். நல்ல சுப்பீரியராக ஒரு பொசிஷனை உனக்கு கொடுக்கறது. அடுத்ததாக, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதா, இதுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்று என்னதுன்னு சொன்னால், நாம ஜபம், சத் சங்கம், எல்லாத்தையும் விட குரு பக்தி. அதை கோவிந்தா, 3 கோவிந்தா அவர் சொல்லியிருக்கார். அதில் ஒரு கோவிந்தா அவருடைய குருவோன்னு கூட சொல்கிறவா இருக்கா. ஸோ பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு அவர் 3 தரம் சொல்லியிருக்காரு. எதுக்குன்னு சொன்னால், மனசா வாச்சா கர்மனகா, மனசால கோவிந்தனை நினைத்து கொண்டு, அது நம்ம பார்த்தோம். நாம ஜபம் பண்ணும்போது வெறுமன இது
துக்ரிஞ்சங்காரனை படிக்கிறாப்புல தாது பாடம் படிக்கிறாப்புல சொல்லக்கூடாது. ராமநாம ஜபமானாலும் எந்த ஜபமானாலும் சொல்லும்போது அந்த திவ்ய மங்கள ஸ்வரூபம் நம்ம மனசில் வந்து நிற்கணும். அதை சொல்லிகிட்டே இருந்தேன்னு சொன்னால் உனக்கு அதனால் மனசால் நீ அந்த இறைவனை நினைத்து கொண்டு வாயால் அவருடைய நாமத்தை ஜபிச்சுண்டு அவருடைய பூஜைகள் அவருக்கு வேணுங்கிற பூக்களை பறித்து ஒரு பூ கொண்டு போடுறது, கோவிலுக்கு போய் கோவிலை சுத்தம் பண்ணுறது, நிறையவர்களுக்கு நல்ல மனிதர்களோட ஒரு சகவாசம் வச்சுக்கிறது, இது எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கடைசியாக முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் ஞானம், இதுக்கு நீ எந்த விதமான இதை விட வேற பிரயத்தனமே நீ பண்ண வேண்டாம், அவஸ்தையே பட வேண்டாம். பெரிய தவம்லாம் பண்ணி காட்டில் போய் இருக்கணுங்கிறது இல்லை. டெய்லி லைஃப்பில் இருந்துட்டே ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல் ரமண மகர்ஷியை போல் அப்படியே அவளுக்கு எவ்வளவு ஒரு மடாதிபதிகளுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அதையும் பார்த்துண்டு அது வேற இது வேற என்று இருக்கா இல்லையா, அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இதுதான் இந்த பஜகோவிந்தத்தினுடைய அல்டிமேட் ஐடியாங்கிறத சொல்லி இதோட இந்த பஜகோவிந்தத்தை முடிச்சுக்கிறேன்.